வணக்கம் மல்லிகை விவசாய நண்பர்களுக்கு. இப்போ பார்த்தோம்னா நேற்று ஆயில் எண்ணெய் கரைசல் அடித்தோம். அதனால் இப்போ என்ன இது நம்மளுக்கு தெளிவுனாக்கா, இந்த கொசு, ஆரஞ்சு கொசு, வெள்ளை கொசு அது இருந்துச்சுனாவே நம்மளுக்கு அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி முக காலி பண்ணிவிடும், கருகிடும். சாறு உட்காந்து சாறு உறிஞ்சிச்சுன்னா மொத்தமே போயிடும். அதுதான் இந்த பாருங்கள், இந்த கொசு, வெள்ளை கொசு இந்த இது பாருங்கள், இதுதான் சும்மா துளியோண்டு அப்படியே கையின பிறக்கும். அந்த மாதிரி பூச்சி கொசு எல்லாமே அந்த எண்ணெய் அடித்ததில் இதுவாகி போச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இப்படி செடி தள்ளணும்னா சும்மா கண்ணுக்கு கச்சி 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 கச்சான்னு அடிப்போம். இப்போ பாருங்கள், எங்கேயோ ஒன்று தான் இருக்குது. மறுபடியும் இந்த இன்னொரு ரவுண்டு அடிச்சிட்டு போனால் நம்மளுக்கு இந்த கொசு, ஆரஞ்சு கொசுவும் வெள்ளை கொசுவும் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த கருகள், முக கருகள் இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் நம்மளுக்கு குறைஞ்சிடும். இந்த பாருங்கள், எந்த அளவுக்கு அது இறந்து போயிடுச்சு. இதெல்லாம் கொசு தான், அந்த வெள்ளை கொசு ஃபுல்லவே மொத்தமே இலையில், எல்லா இலையிலுமே அது இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி சும்மா அப்படி செடி தள்ளணும்னா போதும், சும்மா கையின்னு சுத்தம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொசு பிரச்சனை இல்லைன்னா நம்மளுக்கு பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கும். எல்லா இலையிலையுமே இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா இலையில் பட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு போகும். இப்போ இது பாருங்கள், செடி இப்படி தள்ளணும்னா சும்மா கீன்னு அப்படியே சும்மா சொல்லமாக எவ்வளோ கொசு பறக்கும் தெரியுங்களா? இப்போ 99% அந்த கொசு இல்லை. இப்படி தள்ளினாவே சும்மா அவ்வளோ கொசு பறக்கும். அந்த அளவுக்கு இல்லை. நம்மளுக்கு முக்கியமான அந்த ஆரஞ்சு கொசுவும் வெள்ளை கொசுவும் ஓயிச்சிட்டோம்னா போதுமானது. அந்த அளவுக்கு இல்லை, எல்லாமே இறந்துருச்சு ஓரளவுக்கு. 1-2 அது படாமல் இருந்துச்சு, என்ன எப்படியே தெரில. அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினோம்னாக்கா போதும். துளிரெல்லாம் நல்லா வச்சுருக்கு, அரும்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம மருந்து அடிச்சிடணும். எவ்வளோ இருக்குது இந்த ஸ்டேஜில், இந்த பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மருந்து அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கொசுவே இந்த மாதிரி போகிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்.